நடந்து வாங்க. ராமநாதபுரம் வந்து சேர்ந்துட்டேன். இங்கே என்னென்னா வெயிட்டிங் ரூமும் நல்லாயிருக்கு, பாத்ரூமும் நல்லாயிருக்கு, லைட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது ராமநாதபுரம். ஸோ வந்து 3 மணி, இப்போது 3 மணிலேயும் லைட்டிங்லாம் இருக்குது. நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸு, டாய்லெட்டும் நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரீ ஆகிட்டேன். வந்து கடை 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வெளில கிளம்ப வேண்டியதான். ராமநாதபுரம் கீழக்கரை இஸ் வெரி ஃபேமஸ். ஐ மீன் கீழக்கரகாய் டிஃப்ரெண்ட்டான சோறு சாப்பிட்றோம். பட்டை சோறு நாங்கள் பத்தையில் வச்சு கொடுக்குறோம், இலையில். அவர் ரெடியாக இருக்கார். பட்டை சோறு சாப்பிடுவோம். கீழக்கரை ஃபேமஸ் சோறு, கீழக்கரை பட்டை சோறு. இதுதான் ஃபோட்டோ காட்டுங்க. கீழக்கரை பட்டை சோறு, டிஃப்ரெண்ட்டான சோறு. பேர் இது எவ்வளோ ஃபேமஸாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்ம நேற்று சாப்பிட்டோம்ல வீட்டில் தேங்காய் சோறு, பட்டை சோறு, கீழக்கரை ஃபேமஸ் பட்டை சோறு. தேங்காய் பால் ரசம், பட்டை சோறு. கீழக்கரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டே இருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஊரில் இருக்கோம். சூப்பர் ஊர் கிடையாது, தேவிப்பட்டினம். அது பயங்கரமான ஃபேஸ். இவர் தான் அப்துல்லா ஜிங் ஜாங் கிக்கி, என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட். அப்புறமா கீழக்கரை வேற கிட்ட. கீழக்கரை பற்றி சொல்ல வேணுமா? வாழ்ந்த ஊர். ஆமாம், எல்லாம் ராமர் வாழ்ந்த ஊர், நிறைய மஸ்ஜித் இருக்கிற ஊர். ராமர் வந்து இங்கே அஸ்தவம் போட்ட ஊர். இங்கேருந்து தான் அவர் கிராஸ் பண்ணி போனார் பம்பு பாலத்துக்கு. அவ்வளோ ஃபேமஸ் தேவிப்பட்டினம். அதுக்கப்புறமா வந்து மஸ்ஜித் தான் ஃபுல்லு. கீழக்கரை கிட்ட ராமநாதபுரம் எல்லாம் செம ஊர். இது வந்து இந்த ஊரை வந்து பேர் சொன்னாலே போதும் சந்தோஷம். அந்த மாதிரி ஊரில் நான் வந்திருக்கேன். நான் வந்துட்டு ஒரு ஜல்சா பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து தண்ணியில் குடிக்கலையாது நம்ம ஃப்ரெண்டு. பாய் இவரை, பாய் ஹாய் பாய். அவர் தண்ணிக்குள்ளேருந்து வெளில வர மாட்டேன்றாரு. ஏன்னா தண்ணி தான் பிடிச்சிருக்கு அவருக்கு. அது வந்து இது மாதிரி விஷயம் வந்திருக்கேன். தேவிப்பட்டினம் வந்து ஒரு சூப்பரான ஊர். தேவிப்பட்டினம் பயங்கர ஃபேமஸ்ஸு. என்னோடய ஃப்ரெண்டு அப்துல்லா இங்கே இருக்கிறாப்போல. நம்ம இதில் சேர்ந்து வேலை சேர்ந்து இருந்த இடம். பழைய ஃப்ரெண்டு. அவர் கூட வந்து இந்த சூப்பரான ஏரியா பாருங்கள், பின்னாடி எப்படி தண்ணி. இங்கெல்லாம் ஒரே குளிச்சுட்டு ஒரு இது பண்ணிட்டு அருமையான ஒரு ஊர் இது. தேவிப்பட்டினம்னா எல்லாருக்கும் தெரியும், பெரிய மஸ்ஜித் இருக்கிற ஊர். அப்புறம் வந்து கீழக்கரை கிட்ட, ராமநாதபுரம் கிட்ட. அப்புறமா ராமர் இங்கே வந்து அஸ்திவாரம் போட்டவர். இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு அஸ்திவாரம் போட்ட ஊர் வந்து தேவிப்பட்டினம். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணார் இங்கேருந்து போகிறதுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஊரில் நான் வந்திருக்கேன். என்ன தெரியும், நான் தான் முசாஃபர். என்னை பற்றி சொல்ல வேண்டாம். பாருங்கள், இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்துல்லா. இவர் வந்து ஜிலாலி. அவர் ஜிலாலி பாய், நெக்ஸ்ட் ஹீரோ. அதெல்லாம் இந்த மாதிரி எல்லா விஷயம்லாம் என்ன பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்துக்கிட்டு உங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு நம்ம அப்துல்லா பாய் ஜிலாலி இருந்துக்கிட்டு great things, always what I say is I want to talk in English in a right way because I'm very happy right now because I'm in such place, beautiful place. Everybody likes this place. This is the place where we call us this Devipatnam. Devipatnam is one of the great place. Everybody likes this place because this place is really beautiful and wonderful. Everything is there in this place. I want to talk to you in English in a right way, in a stylish way because it is Devipatnam. I think you understand Devipatnam. உங்களுக்கு புரிஞ்சுது நினைக்கிறீங்களா? அது போதும். வர பாய்.
காடு. அப்புறமா வந்து இது வந்து நான் என்ன தெரியாதது கழுவிக்கிறது. இது வந்து என் friend அப்துல்லா. வண்டியில் ஒரே சில்கி சிலாலி தான். சில்கி சிலாலின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. சில்கி சிலாலி அப்துல்லா பைக்கில் போயிட்டு பார்த்தீங்களா கம்மியாக சிட்டிக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ராமநாதபுரம். இது வந்து கரங்கல்ல செஞ்ச மஸ்ஜித், ரொம்ப ஃபேமஸான மஸ்ஜித். கீழக்கரை எப்படின்னா எதுக்கு ஆசைப்படாதவங்க தான். அவங்க சம்பாரிச்சாங்க, அவங்க சம்பாதிச்சாங்க. இருக்கும். கீழக்கரை வந்து இது வந்து ஜும்மா மஸ்ஜித். இது வந்து கரங்கல்ல செஞ்ச மஸ்ஜித். ஸோ அந்த மஸ்ஜிதை பார்க்க போகிறோம். இவர் அப்துல்லா நம்ம ஃப்ரெண்டு. அவர் ஊருக்கு வந்து கீழக்கரை பார்த்து அவர் நேரம் ஈட்டிஏ, கீழக்கரைனால ஈட்டிஏ பேர் வரும். அப்துல் ரஹ்மான் சார் அண்ட் சலாவுதீன் சார் சூப்பர் வேலை. உலகத்துக்கே ஃபேமஸ் பண்ண ஊர் இது. கீழக்கரை தெரியாத ஆளுங்கையும் கிடையாது. சீதகாதி மண்டபம்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு மஸ்ஜித் இது. மாஷா அல்லாஹ். கீழக்கரை வெரி ஃபேமஸ். பாலம். This is inside the sea. Yeah, 1 minute. Inside the sea. We are going inside the sea in the train. Ow! This is the bridge. Famous bridge. So we are inside the sea now. Inside the sea in the train in Rameswaram. Abdullah. Hi. He's my friend Abdullah, so we are going together. Okay, this is the sea. Abdullah. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த பாலத்தில் தான், இந்த இதில் தான் நடந்து வரணுது மேலே கரெக்டாக பஸ்ஸு பாலம். பாருங்க ஹைட் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதனால அங்கே இறங்கி நடந்து வரணும். Rameswaram Sea Bridge. இதாக இருக்கு தூக்குற பாலம், தூக்கு பாலம். This is Mr. Abdullah. Hi. He's a great boy. Masjid. This is the area of Pamban Palam, you know, Rameswaram. See how many houses. See? So walking on the stairs. See, to the sea. Rameswaram Pump. Sea, Kadal, sea, Pamban, Rameswaram.
ஏர்வாடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க பாபாவுக்கு சலாம் சொல்லுங்க. This is the famous Erwadi Dargah, very famous Erwadi. Everybody knows this Erwadi Dargah. So famous of Tamil Nadu. It is in Ramanathapuram.